வணக்கம் நண்பர்களே. சிட்ரா டாக்ஸ் உங்கள் அன்புடன் அழைக்கிறோம். நண்பர்களே, இங்கே தமிழ்நாடு அரசு இன்றைக்கி முதலீட்டாளர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு இன்றைக்கி நடந்தது. அந்த மாநாடு இன்றைக்கி சென்னையில் ஒரு ஹோட்டலில் நடந்தது. அதில் சீஃப் மினிஸ்டர் விஜய் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கு ஒவ்வொரு எல்லா பேப்பர்லேயுமே விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்றைக்கெலாம் தினமலரில் ஃபஸ்ட்டு பேஜில் வந்துருக்கு. நார்மலாக ஒரு முதலீட்டாளர் மாநாடு நடந்துச்சுனாக்க அதை அந்த முதலீட்டாளர்களை வரவழைச்சு அவங்கள்ட்ட பேசி எவ்வளோ பணம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இது செய்கிறது தான் நார்மலாக செய்யக்கூடிய மெத்தடு. ஆனால் பழைய ஆட்சியாளர்கள் விளம்பரம் நிறையா தெரிவிக்கிட்டாங்க. இப்போ என்ன நடக்குது, இன்றைக்கி இந்த விளம்பரம் கொண்டதுக்கு எத்தனை கோடி செலவாச்சுன்னு தெரியலை. இதே தான் பழைய ஆட்சியாளர் பண்ணாங்க. பார்த்தா விளம்பரமாக தட்டுறது யாருடைய காசு? மக்களுடைய காசு. நம்ம 10,10.8 lakh crores அப்படி சொல்லியிருக்கீங்க பட்ஜெட்டில். அவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவ்வளோ கடன் இருக்குன்னா அப்போ செலவு குறைச்சா தானே கடன் கண்டிப்பாகும். ஒரு ஒரு விளம்பரத்துக்கு முதலீட்டர் மாநாட்டுக்கு விளம்பரம் போட்டதுனால என்ன நடக்க போகுது? தேவையில்லை காசு செலவழிக்கும். அதனால் விஜயை நாங்கள் கண்டிப்பாக நிறைய நம்பி தான் ஓட்டு போட்டோம். நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள். ஆனால் இப்போயும் விஜய்கிட்ட நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்னாக்க இந்த மாதிரி தேவையில்லாத செலவை கண்டிப்பாக கட்டுப்படுத்தணும். இது இன்றைக்கி ஒரு முதலீட்டாளர் மாநாடுனா அவங்களுடைய ஓனர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த கம்பெனிஸ், அவங்கள கூட பேசுகிறது நியாயமானது. ஆனால் இந்த பேசுகிறதுக்கு மக்கள்கிட்ட தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு நீங்கள் ஒரு பேட்டி கொடுத்தாலே போதும். ஒவ்வொரு பக்கத்துக்கும் ஒவ்வொரு பேப்பருக்கும் நீங்கள் ஃபுல் பேஜ் விளம்பரம் கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ தேவையில்லை செலவு தானே. தமிழ்நாட்டுக்கு ஆல்ரெடி கடன் சொல்லிக்கிறீங்க. அப்போ கடன் இவ்வளோ கடன் இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் 70,000 கோடி வட்டி மட்டும் கட்டணும்னு சொல்கிறீங்க. அப்போது செலவை குறைக்கணும். இல்லை பழைய ஆட்சியாளர்கள் மாதிரியே டாம்டூன்னு செலவழித்தா எங்கேயே அப்புறம் தமிழ்நாடு முன்னேறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இனிமேல் வரக்கூடிய செயல்களாச்சும் நல்லதாக செய்வார்னு எதிர்பார்ப்போம். நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.